நீங்க பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்பனா எஸ்பிஓல பார்ட் டைமா ஜாயின் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரையான்பூச்சிலேருந்து எப்படி ஈசல் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து கரையான் உற்பத்தி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் கோமாளித்தனமாக பண்ணிட்டு இருந்தோம். அதில் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரியாமல் நான் முடிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, அதில் ஓரளவுக்கு வந்து கரையான் நம்ம கிடைக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஏதோ கொஞ்சம் வந்து கிடைக்க தான் செஞ்சிருக்கு. ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டப்பாவில் வந்து கரையான் உற்பத்தி பண்ண முடியாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ளே இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே இருக்க எல்லா சத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையான் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய சைஸு கரையானா வெளியே வரும். ஆனால் நம்ம கொடுத்துருக்க சப்ளிமெண்ட்டு, கொடுத்துருக்க நம்ம வேஸ்ட்டு அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சத்து இருந்திருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அது அளவுக்கு தான் வந்து கரையான் வளரும் போல். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி கரையான் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு அந்த சட்டியை பூரா கவுத்தி விட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குப்பைக்காட்டில் அங்கங்கே இருந்த கரையான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு அதுக்கும் வெளிச்சத்தை பார்த்து ஓடி வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த வான்கோழிகள் நீங்கள் ராத்திரிக்கு அடைச்சிருக்கோம். எல்லாமே தூங்குற டைமிங்கு. இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்களேன், எல்லாமே ஈஸியாக பறந்து வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இந்த வான்கோழி தூங்குற டைம்லையும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரையான் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு கிரேட் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த நேரத்தில் ஈசலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சூப்பரான ப்ரோட்டீனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது மனுஷங்களே கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேரளாவில். நீங்கள் இந்த ஈசலை சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஈசல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து உற்பத்தி பண்ணலை. நம்ம கரையான் தொட்டியை வந்து கீழே கவுத்தி விட்டுட்டோம். அதிலிருந்து வந்து ஒரு வாரத்தில் எல்லாமே ஈசலாக மாறிடுச்சு. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக ஈசல் சுற்றிட்டே இருக்குது. இந்த ஈசல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கூட்டி பெருக்கி அள்ளணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 கிலோ ஈசல் வரைக்கும் வரும் என்னுடைய கணிப்புப்படி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கைகள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே வந்து கோழிங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றது. இந்த கரையானை பறக்கிறதுக்கு கூட குஞ்சு கோழிங்க தான் பறக்கும். பெரிய கோழிங்க வந்து அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்குது. வான்கோழி சுத்தமாகவே காட்டலை. ஆனால் இந்த ஈசல் பார்த்திங்கன்னா அதோட ரெக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுனால பாருங்களேன் சூப்பராக அழகாக ஆட்டுது. இதை பார்த்த உடனே என்னை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கே இருக்கும் போல் வான்கோழிங்க ஓடி போய் சாப்பிட்றதுங்க. இது வரைக்கும் வான்கோழிங்க எந்த ஒரு பூச்சியும் வந்து கோழி மாதிரி வந்து கிண்டி கிளறி சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இன்னும் இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு கொடுக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த கரையான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நார்மலாக எறும்பு கூட்டம் மாதிரி பிளாக் சோல்ஜர் ஃப்ளை அந்த புழு வகைகள் மாதிரி தான் உருவாகுது. முட்டையிலேருந்து புழுவிலேருந்து பூச்சிகளாக வந்து வெளியே வருது. அதுங்க சாப்பிட்டு கடைசி ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரையானை வருது. ஒரு சில நேரத்தில் இந்த கரையானை பார்க்குறோமா, எல்லா நேரத்துலையும் இந்த கரையானை பார்க்குறோமான்றது எனக்கு தெரியல. ஒரு வேளை மழை காலம்னா மட்டும்தான் வந்து பறந்து வெளியே வருமோ, வெயில் காலம்னா ரெக்க முளைக்காதோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இதை பற்றி யாருக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். எந்த இடத்துல லைட் இருக்குதோ அங்கே மட்டும்தான் வந்து இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து அந்த இது சுற்றிட்டு இருக்குன்னு. என்ன ஒரு துரதிருஷ்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூச்சிகள் எல்லாமே இன்னும் 2-3 மணி நேரத்தில் ரெக்கையெல்லாம் பிஞ்சு உடஞ்சி செத்து போகுது. எப்படியும் வந்து எறும்பு மூச்சு தான் போகுது. ஏன்னா இதோட ஆயுள் காலம் வந்து ரொம்பவே சின்னது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது சேர்த்து வச்ச மொத்த ப்ரோட்டீனுமே வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு விலங்குக்கு உயிராக வந்து உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் சேர்த்து மாதிரி அர்ப்பணிச்சுட்டு போயிடுது. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் செயின் வந்து எவ்வளோ அழகாக போட்டிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த பூச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் வந்து 35-லேருந்து 45% வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதா வந்து நம்ம ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப நியூட்ரிஷியஸானது. நம்ம பவுட்ரியில் வந்து ஒரு ஃபீட் சப்ளிமெண்ட்டுக்கு ரொம்பவே ஏற்றது ஒரு விஷயம். இத்தனை நாள் வந்து நம்ம புழு உற்பத்தி பண்ணி தான் கொடுத்துருப்போம். அந்த புழுவை அடுத்த ஸ்டேஜ் ஃப்ளைஸாக வந்து நம்ம கொடுத்ததே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீடாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் கால்சியம், பாஸ்பரஸ், அயன் சொல்லிட்டு அதுலேயும் நமக்கு தேவையான எல்லாமே பவுட்ரிக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. இது பல்லி, அது மாதிரி ஊர்வனைகள், அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கோழிங்களுக்கு மட்டும் கிடையாது, மீனுங்களுக்கும் போடலாம். அதே மாதிரி ஊர்வனைகள் ரெப்டைல்ஸ்க்குமே நம்ம வந்து போடலாம். சரிங்களா? ஸோ இதை கொடுக்கறது மூலிமா கரையான் கொடுத்தா எப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குமோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ப்ரொமோஷன் வந்து நம்ம அந்த க்ரோத்துக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் வந்து பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதை மாதிரி ஒரு ஃபீட் கன்வர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு இம்யூனி சிஸ்டம் வந்து கோழிங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்கும். நம்ம சண்டை கோழி அந்த மாதிரி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு இம்யூனி சிஸ்டம் கொடுக்கும். இதை வந்து ரிச் இன் எனர்ஜி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து லேட்டராக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கோழிகளுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் திறந்து விட்டுட்டேன். எல்லாமே வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பீஸ் விடாமல் எல்லாத்தையும் பறக்கிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தூத்து பறக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்டக்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த நேரத்தில் நான் வந்து திறந்து விட்டுட்டேன். போய் லைட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு வாங்கன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
என்வரன்மெண்ட்டில் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த வார்ம்ஸு நமக்கு வந்து ஹியூமனுக்கு வந்து எந்த ஒரு வகையிலுமே வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லாக வந்து இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பூச்சி வெரைட்டி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள், லைட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பூச்சி இருக்குது. பூச்சி இருக்கிற இடத்துல அந்த கோழிங்களும் இருக்குது. நைட்டு 10 மணிக்கு போய் சாப்பிடுது அப்படின்னா அதுங்களுக்கு பசி கிடையாது. நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அவ்வளோ வந்து சத்தானது இந்த பூச்சிங்க. கோழிங்க சாப்பிட்றதுக்கே நமக்கு நாக்கு எச்சி ஊறுது. என்ன நம்ம சாப்பிட்டு பழக்கம் இல்லாததுனால நம்ம பாட்டுக்கு இருக்கோம். இல்லைன்னா சைனாக்கார மாதிரி நம்மளும் உட்காந்து இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் போல். சரி இது எப்படி நமக்கு செட் ஆகாது, ஆனால் கோழிங்களுக்கு நல்லா செட் ஆகும் போல். இந்த பூச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்தில் எல்லா நாளுமே இந்த பூச்சிங்களை வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த புழுவை மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணி போகிறதோட இந்த மாதிரி ஈசலை உற்பத்தி பண்ணி போட்டால் அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இது ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்து பெருகிடுச்சு. சரி பார்க்கலாம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு. நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் சில பேர் கரப்பாம்பூச்சியெல்லாம் வளர்த்து போடுறாங்க, வெட்டுக்கிளி வளர்த்து போடுறாங்க. எப்படி தான் அந்த பூச்சிகளை உற்பத்தி பண்ணி கோழிங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இந்த க்ரோத் வந்து இப்படி இருக்கிறதுக்கு நான் எதுக்கு திருப்பி இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, கரையான் போட்டு பாருங்கள், அவ்வளோ பெனிஃபிட்டு, அவ்வளோ வெயிட் க்ரோத். நீங்கள் என்ன தான் போய் கடையில் போய் ஸ்டார்டர் தீவனத்தை வாங்கி போட்டாலும், கம்பெனி ஃபீடு போட்டாலும் இந்த பூச்சிகளுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.